ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி நம்ம கைக்கு சம்பளம் வரும்போது ஒரு பெரிய மலையே சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? பேங்க் அக்கவுண்ட்ல அந்த எண்களை பார்க்கும்போது ஒரு தனி தைரியம் வரும். அப்பாடா, இந்த மாசம் செட்டில்டு அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். கரெக்ட். ஆனா சரியா ஒரு 20ஆம் தேதி வாக்குல கையில் இருந்த அந்த பணம் ஒரு பிடி மணல் மாதிரி விரல்களுக்கிட்டயே நழுவி எங்கேயோ காணாம போயிருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். எனக்கும் நடந்திருக்கு. ஏன் ஒரு சிலர்கிட்ட மட்டும் பணம் எப்பவும் நிலைத்திருக்கு, ஆனா இன்னும் சிலர்கிட்ட வந்த பணம் வந்த வேகத்துல மாயமா மறைஞ்சு போகுது? அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த தேடல்ல இத பத்தி தான் அலச போறோம். ஆமா, பணத்தை சம்பாதிப்பது ஒரு கலைனா அதை தக்க வைப்பது ஒரு பெரிய சவால். சரியா சொன்னீங்க. இதுக்கு விடை தேடி நாம இன்னைக்கு எந்த வால் ஸ்ட்ரீட் பில்லியனர்களோட தியரியையோ இல்ல மாடர்ன் எக்கனாமிக்ஸ் புத்தகங்களையோ புரட்ட போறதில்ல. மாறாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த 2 மாபெரும் அறிஞர்கள், திருவள்ளுவர் மற்றும் சாணக்கியர், இவங்க சொன்ன வாழ்க்கை நெறிகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் பழங்கால தத்துவங்கள்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு இவங்க நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப பிராக்டிக்கலான தீர்வுகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமா. இன்னைக்கு நம்ம தேடலோட மைய நோக்கமே என்னன்னா, செல்வத்தை எப்படி ஈட்டுவது அப்படிங்கறத விட வந்த செல்வத்தை எப்படி தக்க வைப்பது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் மற்றும் பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு திறமை, ஆனா அதை தக்க வைக்கிறது முழுசா ஒருத்தரோட குணாதிசயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்த 2 அறிஞர்களும் பணத்தை வெறும் பொருளாதாரமா பார்க்கல, அதை ஒரு மனிதனோட வாழ்க்கை முறையோட ரொம்ப அழகா இணைச்சு பார்த்திருக்கிறாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். முதல்ல நாம திருவள்ளுவரோட பார்வையிலிருந்து தொடங்குவோம். அவர் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அதாவது அளவறிந்து வாழாத வாழ்க்கை அழிவை தரும்னு சொல்றார். ரைட். சிம்பிளா சொல்லணும்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு லிமிட் இல்லாத செலவு பழக்கம் இருந்தா பணம் நிலைக்காது. இதுல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காட்டுக்காசு வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதாவது தேவைக்கு மீறிய ஆசை, எந்த பிளானிங்கும் இல்லாம கண்மூடித்தனமா செலவு பண்றது. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்புமை தோணுது. இது எப்படி இருக்குன்னா, அடிப்பகுதியில ஒரு பெரிய ஓட்டை இருக்கிற வாளியில தொடர்ந்து தண்ணீரை நிரப்ப முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. நாம சம்பாதிக்கிற பணம் தான் தண்ணீர்னா, அந்த ஒழுக்கமின்மை தான் ஓட்டை. கரெக்ட். அந்த ஓட்டைய அடைக்காம நாம எவ்வளோதான் அதிகமா தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருந்தாலும் வாளி எப்பவும் காலியாகவே தான் இருக்கும். 100க்கு 100 உண்மை. இந்த வாளி ஓட்டை ஒப்புமை ரொம்ப கச்சிதமா பொருந்துது. இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், திருவள்ளுவர் நம்மள அதிகமா தண்ணீர் கொண்டு வந்து ஊத்தச் சொல்லல. ஓ, முதல்ல அந்த ஓட்டைய அடைக்க சொல்றார். ஆமா, அதனாலதான் ஒழுக்கமான வாழ்க்கை தான் நிலையான செல்வத்தின் அடிப்படைன்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். இன்னைக்கு நிறைய பேரோட மனநிலை பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ வருமானம் பத்தல, இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாரிச்சா என் பிரச்சனைகள்லாம் தீந்துடும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காமனான மைண்ட் செட் தான். ஆனா ஆக்சுவலா ஒருத்தருக்கு ஒழுக்கமும் மனக்கட்டுப்பாடும் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவரோட வருமானம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவரோட செலவுகளும் அதே வேகத்துல அதிகரிக்கும். ஓ, இதத்தான் மாடர்ன் எக்கனாமிக்ஸ்ல லைஃப் ஸ்டைல் க்ரீப்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. வருமானம் பெருக பெருக ஆடம்பரமும் தேவையில்லாத ஆசைகளும் பெருகிக்கிட்டே போகும். ஆமா, 50,000 சம்பாதிக்கும் போது இருந்த அதே ஆசைகள் 1,00,000 சம்பாதிக்கும் போது கண்டிப்பா இருக்காது. கார் மாறும், போன் மாறும், பிராண்ட்ஸ் மாறும். கரெக்ட். இது ஒரு முடிவே இல்லாத சுழல். அதனாலதான் திருவள்ளுவர் அந்த அளவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். தனக்கான எல்லையை வகுத்துக்கிட்டு வாழ தெரிஞ்ச மனிதனால தான் தன் செல்வத்தை நிலையா வச்சுக்க முடியும். அது ஏதோ பட்ஜெட் போடுறது மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைங்கிற வார்த்தை ரொம்ப சரியானது. சரி, இப்போ நாம வாளியில இருக்கிற அந்த ஓட்டையை அடைச்சிட்டோன்னு வச்சுப்போம். ஆனா அந்த வாளியில தண்ணீரை சும்மா வச்சிருந்தா பத்தாது இல்ல. கண்டிப்பா பத்தாது. அதை எப்படி பாதுகாப்பாக சேமித்து வைப்பதுன்னு சாணக்கியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. சாணக்கியர் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாரு. சம்பாதிப்பதை விட பாதுகாப்பது முக்கியம். ரொம்ப ஆழமான கருத்து அது. ஆமா, பல பேருக்கு பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு அதை எப்படி சேமிப்பதுன்னு தெரியறதில்லைங்கிற நிதர்சனமான உண்மையா அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். சின்ன வருமானமா இருந்தாலும் சரியான பழக்கங்கள் இருந்தா அது பெரிய செல்வமா மாறும்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் இதுல ஒரு மாற்று சிந்தனைய முன்வைக்கிறேன். இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா எங்கும் ஹசில் கல்ச்சர் பத்தின பேச்சுதான். ஆமா, எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜெனரேஷன் நாம. கரெக்ட்.
சைடு பிசினஸ் பண்ணு, எப்படி இன்னும் அதிகமா சம்பாதிக்கலான்னு தான் எல்லாரும் இரவும் பகலும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாணக்கியர் வருமானத்தை விட பாதுகாப்பது தான் முக்கியங்கிறார். அப்படி என்றால் சேமிக்கும் பழக்கம் இல்லை என்றால் நாம் சம்பாதிக்க காட்டும் அதீத ஆர்வம் கூட வீணானது தானா? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா நீங்க சொல்ற அந்த ஹசில் கல்ச்சர்ல இருக்கிற ஒரு பெரிய ஓட்ட புரியும். இன்றைய கல்ச்சர் நம்மளோட கவனத்தை முழுமையா இன்கம் மேல மட்டுமே திருப்புது. ஆமா, ஏர்னிங்ஸ் தான் எல்லாம்னு நினைக்கிறோம். ஆனா சாணக்கியர் பாதுகாத்தலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துறார். ஏன் தெரியுமா? நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம், ஆனா பாதுகாக்கும் திறன் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன எமர்ஜென்சி வந்தா கூட மொத்தமும் காலியாயிடும். ரைட், வந்த வேகத்திலேயே போயிடும். சேமிப்புங்கிறது ஏதோ பணத்தை ஒரு உண்டியல பூட்டி வைக்கிற பழக்கம்னு நாம நினைக்கிறோம். ஆனா சோர்ஸ் மெட்டீரியல்ல ரொம்ப ஆழமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேமிப்பு என்பது பணக்காரர்களின் மிகப்பெரிய சக்தி. அது ஒரு தற்காப்பு அரண். தற்காப்பரன்னா அது எப்படி நம்மள பாதுகாக்குது? நீங்க சின்ன சின்ன செலவுகளை தவிர்த்து அதை சேமிப்பா மாத்தும்போது காலப்போக்கில் அது காம்பவுண்டிங் ஆகி ஒரு பெரிய அரணம் மாறுது. சேமிக்கும் பழக்கம் இல்லைன்னா உங்ககிட்ட $2 மில்லியன் வந்தாலும் அடுத்த சில வருஷங்கள்ல நீங்க பழைய நிலைமைக்கே வந்துடுவீங்க. ஓ, லாட்டரியில பெரிய பணம் ஜெயிச்ச பல பேர் கொஞ்ச வருஷத்திலேயே திரும்பவும் ஏழையா மாறுறாங்களே, அதுக்கு இதுதான் காரணமா? எக்ஸாக்ட்லி. பணம் வரும், ஆனா நிக்காது. அதனால ஹசில் கல்ச்சர்ல ஓடுறது தப்பு இல்ல, ஆனா சேமிப்புங்கிற அடித்தளம் இல்லாம ஓடுறது ரொம்ப தப்பு. வாவ், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். ஆக செல்வத்தை ஈட்டுவதும் அதை பாதுகாப்பதும் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். ஓட்டைய அடைக்கிறத பத்தி திருவள்ளுவரும் தண்ணிய பாதுகாக்கிறத பத்தி சாணக்கியரும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆமா. சரி, இப்ப நான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும். செல்வம் சேர்வதை தடுக்கும், சேர்ந்த செல்வத்தை அழிக்கும் அந்த பொதுவான எதிரிகள் யார் யார்? இந்த 2 மாமேதைகளும் ஒருமித்த குரலில் எச்சரிக்கும் 4 தவறான பழக்கங்கள் இருக்கு. அது என்னென்ன பழக்கங்கள்? 1 சோம்பேறித்தனம், 2 தேவையில்லாத செலவு, 3 அவசர முடிவுகள், 4 தவறான நண்பர்கள். செல்வம் நிலைக்க வேண்டுமென்றால் முதலில் இந்த பழக்கங்களை மாற்ற வேண்டும்னு சொல்றாங்க. ரொம்ப கரெக்டான லிஸ்ட். ஆனா இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. சோம்பேறித்தனமா இருந்தா வருமானம் பாதிக்கும், லாஜிக் புரியுது. தேவையில்லாத செலவு செஞ்சா பணம் கரையும். அவசர முடிவுகள் எடுத்தா முதலீடுகள் நாசமாகும். இது எல்லாமே புரியுது. ஆனா தவறான நண்பர்கள் என்ற விஷயம் ஒருவரின் தனிப்பட்ட பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. மேலோட்டமா பார்க்கும்போது நண்பர்களுக்கும் நம்ம பேங்க் பேலன்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும். ஆமா, வீக்கெண்ட்ல நான் யாரு கூட சுத்துறேன் அப்படிங்கிறதுக்கும் என் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா மனித உளவியலை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நம்மளோட பழக்க வழக்கங்களை உருவாக்குறதுல நம்மளை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நாம முதல் பகுதியில பார்த்தோமே, அந்த காட்டுக்காசு வாழக்க, அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை சோஷியல் மீடியாவால இருக்கலாம். அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா பெரும்பாலும் அது தவறான நண்பர்களோட தூண்டுதலால தான் நடக்குது. பியர் பிரஷர்னு சொல்றாங்க இல்லையா? உங்க தகுதிக்கு மீறிய ஒரு பொருளை வாங்குறதுக்கோ இல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறையை காட்டிக்கொள்வதற்கோ உங்களை தூண்டுறது இந்த தவறான சகவாசம் தான். எல்லாரும் பண்றாங்களே, நாமளும் பண்ணணுங்கிற அந்த ஒரு பிரஷர். கரெக்ட். உங்க நண்பர் ஒரு புது கேஜெட் வாங்குறார். மச்சி, இஎம்ஐ போட்டா மாசம் வெறும் 3000 தான், நீயும் வாங்கலாம்னு கேட்பார். அவர் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடல, ஆனா உங்க மைண்ட்ல ஒரு ஆசைய, ஒரு பிரஷரை விதைக்கிறாரு. நீங்க சொல்லும்போது தான் புரியுது, இது வெறும் செலவோட நிக்காதுல்ல, அவசர முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இது காரணமா அமையலாம்ல. நிச்சயமா. அந்த 3வது எதிரியான அவசர முடிவுகள், அதையும் இந்த தவறான நண்பர்கள் தான் தூண்டி விடுவாங்க. மச்சி, இந்த ஸ்கீம்ல முதலீடு செய், ஒரே மாசத்துல டபுள் ஆக்கிடலான்னு ஒரு போலி ஆசையை உருவாக்குவாங்க. அந்த ஃபோமோ ஃபீலிங்ல நம்மளும் பணத்தை போட்டுடுவோம். எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஆடம்பர பழக்கங்களை கொண்ட நண்பர்களுடன் இருப்பது உங்க செல்வத்தின் அடியில வைக்கப்பட்ட ஒரு டைம் பாம் மாதிரி என்பதை இந்த அறிஞர்கள் அவ்வளோ ஆழமா உணர்ந்திருக்காங்க. ரொம்ப அருமையான விளக்கம். நம்மை சுற்றியுள்ளவங்க நம்மளோட சிந்தனையையும் செலவுகளையும் எவ்வளவு ஆழமா மாத்துறாங்க அப்படிங்கிறது பெரிய உண்மை. சரி, எந்தெந்த பழக்கங்களை தவிர்க்கணும்னு ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஆமா, எதை நாம உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற இறுதி தீர்ப்புக்கு வருமோ, செல்வத்தின் உண்மையான ரகசியமா இந்த 2 மாமேதைகளும் கூறும் அந்த 4 விஷயங்கள் இருக்கு. 1 ஒழுக்கம், 2 சேமிப்பு, 3 பொறுமை, 4 சரியான சிந்தனை. இந்த 4ம் ரொம்ப பவர்ஃபுல்லான தூண்கள். இந்த 4ம் இருந்தால் பணம் மட்டுமின்றி நிம்மதியும் வாழ்க்கையில் நிலைக்கும்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இந்த 4 விஷயங்களும் ஒன்றோடொன்று ரொம்ப அழகா தொடர்ச்சியா இணைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது
ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒழுக்கம் பாத்தீங்கன்னா அவரை தேவையில்லாத செலவுகள் செய்யாம முதல் படியான சேமிப்பை உருவாக்குது. ஆனா அந்த சேமிப்பு ஒரே ராத்திரியில பெரிய தொகையா மாறிடாதுல்ல. கண்டிப்பா மாறாது. அதுக்கு டைம் ஆகும். அதான் அந்த சேமிப்பை தொடர்ந்து வளர்க்க பொறுமை தேவைப்படுது. இறுதியா ரொம்ப பொறுமையா சேர்த்த அந்த செல்வத்தை தவறான வழியிலையோ அவசரப்பட்டோ இழந்துடாம பாதுகாக்க சரியான சிந்தனை தேவைப்படுது. இப்படி ஒன்னு இன்னொன்னு பாதுகாக்குது. சரியா? ரொம்ப ரொம்ப சரி. நீங்க சொன்ன அந்த செயின் லிங்க் பிரமாதம் இந்த தேடலோட மிக முக்கியமான முடிச்சொழுப்பு இதுதான். இதுல அந்த பொறுமைங்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமா கவனிங்க. இன்றைய காலகட்டத்துல நமக்கு தொலைற முதல் விஷயமே பொறுமை தான். ஆமா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம். கரெக்ட். ஆனா செல்வம் சேர்ப்பது என்பது ஒரு மெதுவான, சில நேரங்கள்ல ரொம்ப போரிங்கான ஒரு ப்ராசஸ். நாம ஒரே ராத்திரியில சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். அங்கதான் பொறுமை அடிபடுது. ஆனா இவங்க சொன்ன இந்த 4 தூண்டுகளுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு மாபெரும் நோக்கத்தை நீங்க கவனிச்சிங்களா? என்ன நோக்கம் அது? இந்த பழங்கால அறிஞர்கள் செல்வத்தை வெறும் எண்களாக பார்க்கவில்லை. அவங்க பார்வையில செல்வத்தோட இறுதி இலக்கு அதிக பணம் அல்ல, அது நமக்கு தரக்கூடிய நிம்மதிதான். ஆமா, ஏன்னா ஓட்டை உள்ள வாளிய வச்சுக்கிட்டு எவ்வளவு தண்ணீர் ஊத்தினாதோ நிம்மதி கிடைக்காது. எப்போ தண்ணீர் தீர்ந்து போகுங்கிற பயம் மட்டுமே மிஞ்சும். ரொம்ப சரியா சொன்னீங்க. தவறான நண்பர்கள், அவசர முடிவுகள் இருக்கவங்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அவனுக்கு ராத்திரியில நிம்மதியா தூக்கம் வராது. ஆனா ஒழுக்கம், சேமிப்பு இருக்கிற ஒருவன் ஒரு நடுத்தர அளவிலான செல்வம் வச்சிருந்தாலும் அவனோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அந்த சேமிப்பு நம்மள பாதுகாக்குங்கிற தைரியம் இருக்கும். ஆமா, அதுதான் உண்மையான நிலையான செல்வம். எவ்வளவு ஆழமான சிந்தனை! வாளியில ஓட்டையை அடைப்பதில் தொடங்கி நிம்மதி அப்படிங்கிற மாபெரும் நிலையை அடைவது வரைக்கும் ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா, இது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும். இன்று நாம் மேற்கொண்ட இந்த ஆழ்ந்த தேடலில் திருவள்ளுவர் மற்றும் சாணக்கியரின் மூலம் ஒரு தெளிவான உண்மை நமக்கு தெரியுது. நிலையான செல்வம் என்பது நாம் ஈட்டும் வருமானத்தில் இல்லை, மாறாக எல்லையறிந்த வாழ்க்கை, சேமிப்பு மற்றும் சரியான பழக்க வழக்கங்களில்தான் இருக்கிறது. 100க்கு 100 உண்மை. இறுதியாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறோம். இந்த அறிஞர்களின் கருத்துப்படி பழக்க வழக்கங்கள் தான் செல்வத்தை விட முக்கியம் என்பதை இன்று பார்த்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாளை காலையில் உங்களிடம் உள்ள பணம் முழுவதும் திடீரென காணாமல் போய்விட்டால், மீண்டும் அந்த செல்வத்தை முழுமையாக ஈட்டக்கூடிய அளவிற்கான சரியான பழக்க வழக்கங்களும் ஒழுக்கமும் உங்களிடம் தற்போது இருக்கிறதா? ஆமா, அதை கேட்டுக்கிட்டு உங்களை நீங்களே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.